ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 2 பேக்கெட் போட்டிருக்கோம். இது நல்லா வேகணும். உப்பு போடணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூனு. நல்லா வேகணும். நூடுல்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே சில்லி ரெடி பண்ணணும். சிக்கன் சில்லி நூடுல்ஸ்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு வடக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சில்லி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகணும். சிக்கன் சில்லிக்கு வந்து பொடி பொடியாக சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கு. ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் காரசாரமாக நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. இப்படி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் வேக வச்சு தனியாக தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. நீளமாக இருக்கணும். நாங்கள் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 3 தக்காளி. கருவேப்பிலை ஒரு கொத்து. வடைச்சட்டி வச்சுக்கோங்க. சில்லியும் வெந்துருச்சு. பொடி பொடியாக அறுத்து ரெடி ஆயிடுச்சு. வடைச்சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கணும். சில்லி வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க நூடுல்ஸ்குள்ளே போடுறதுக்கு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நூடுல்ஸ் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலரி விடுங்க. லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்து சிக்கன் மசாலா. இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் அதிகமாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன்.
கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்பு வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கலரி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டாச்சு. அடுத்து வந்து சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா சேர்த்தியாச்சு. நல்லா கலரி விடணும். அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எப்படி இருக்கு? உங்க சொல்லு எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.